மத்திய பாஜக அரசு எவ்வளவு முயன்றாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியாது என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூர் பாடி பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் சேகர் பாபு தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மக்களின் ஆதரவோடு கருத்து கணிப்புகளை தாண்டி 2026 மீண்டும் திமுக வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி ஒதுக்கிவிட்டதாக கூறும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒருபோதும் உண்மையை பேசியதில்லை. அண்ணாமலை தமிழக தலைவர் அல்ல, தமிழகத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட தலைவர் என்று அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லோருக்கும் எல்லாம் என்று செயல்படுகின்ற எங்கள் முதல்வரை எல்லா தரப்பினரும் ஒட்டுமொத்தமாக ஆதரித்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவரை முதல்வர் ஆக்குவோம் என்ற சபதத்தோடு இன்றைக்கு தமிழகத்து மக்கள் இருக்கின்றார்கள். எப்ப அண்ணாமலை உண்மையை பேசியிருக்கார், தமிழக நலனுக்காக எப்ப பேசியிருக்கார்? அவர் தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர். ஆகவே அவர் சொல்வது அத்தனையும் உண்மைக்கு மாறான கூற்றுகள் தான் அவர் வாயிலே இருந்து வருகின்ற அத்தனை வார்த்தைகளும்.